அரசு கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்ட நெல்லுக்கு முறையாக பணம் பட்டுவாடா செய்வதில்லை என ஈரோடு மாவட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் மீதுதான் இந்த புகார் எழுந்துள்ளது. அனைத்து ஆவணங்கள் சரியாக இருந்தாலும் இந்த கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் நெல் கொள்முதல் செய்து 15 நாட்கள் ஆகியும் அதற்கான பணம் இன்னும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவில்லை என்று கூறும் விவசாயிகள் அரசு அதிகாரிகளின் இந்த மெத்தன போக்கால் 2ஆம் போக நெல் சாகுபடி பாதிக்கப்படுவதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நெல் குடிச்ச உடனே ஒரு சிப்பத்துக்கு 20 ரூபா கட்ட சொல்றாங்க. எல்லா நெல்லும் இங்கெல்லாம் முடிச்சாச்சு. பட் எங்களுக்கு அங்கிருந்து நாங்கள் பணத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறோம். இதோட 7 நாள் ஆக போகுது, இன்னும் பணம் வரல. நான் கொள்முதல் நிலையத்துக்கு நெல் கொண்டு போனாங்க. நெல் 10-20 நாள் ஆகியுமே அதுக்கு பேமெண்ட்டே வரமாட்டேங்குதுங்க. நாங்களும் பயங்கரமா நடந்து சலிச்சாச்சுங்க.